பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இயேசு கஃபர்நாவுமில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார். கிறிஸ்துவின் நற்செய்தி. He who eats my flesh and drinks my blood has eternal life. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, invitation. Jesus, the true pelican, requests the honor of your presence at a meal to be given in his honor. அழைப்பு. உண்மையான பெலிகான் இயேசு அவரது பெயரால் வழங்கப்படும் விருந்துக்கு உமது பெருமைக்குரிய பிரசன்னத்தை விரும்புகிறார். தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு. நன்மை வாங்குவதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்னால், இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கின்றவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என்றும் நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இந்த செம்மறியின் விருந்தில் பங்கு பெற நாம் பேறு பெற்றோர். அதை பெறுவதற்குரிய தகுதியை நாம் பெற்றிருக்க வேண்டும். அந்த தகுதியை நாம் தெரிந்திருந்தால்தான் அதை பிறருக்கும் சொல்ல முடியும். அநேகர் கொஞ்சம் முகம் சொலிப்பார்கள். எப்பொழுது பெரிய திருவிழா கூட்டத்தில், திருத்தலங்களில் நன்மை வாங்குவதற்கு முன்னால் இப்படி அறிவிப்பு கொடுக்கப்படும். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த திருவிருந்தில் பங்கேற்கவும், மற்றவர்கள் பங்கேற்க வேண்டாம். அப்ப அந்த யதார்த்தமாக இருக்கக்கூடிய பிலாந்திரபிஸ்ட், மக்களை நேசிக்கிறேன் பேர் வழி என்பவர்கள் இப்படி கருதுவார்கள். ஏன்? அவர்களும் நல்ல மனத்துடன் தானே வருகிறார்கள், நாடி தேடி வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்க கூடாதா என்பது ஒரு எண்ணமாக இருக்கும். ஏன்? நான் இந்த பங்குக்கு வந்த பொழுது இளைஞர்கள் கூட்டத்திலே என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார்கள். எங்களுடைய இளைஞர்கள் கூட்டத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், அவர்களும் சந்தா கட்டுகிறார்கள், அவர்களுக்கு நன்மை கொடுக்க கூடாதா? என்ன கேள்வி!
அடிப்படையே உனக்கு இல்லை என்று அர்த்தமாகிறது. காசு கொடுத்து வாங்குவது அல்ல இந்த நற்கருணை. அல்லது நான் ஏதோ செய்கிறேன் பேர்வழி, பெரிய நன்கொடை கொடுத்திருக்கலாம், அதனால் உனக்கு நன்மை கொடுக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. உனக்கு நற்கருணையை பற்றி துளி கூட தெரியவில்லை என்று அர்த்தம். நற்கருணையை பற்றி அடிப்படை தன்மை இல்லை. நற்கருணை வாங்குவது என்பது எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்கட் அல்ல. நற்கருணையை வாங்க ஒரு தகுதி வேண்டும். அப்படின்னா அந்த கேட்கிறவர் என்ன தகுதியில நன்மை வாங்குறாரு அர்த்தம்? ஒண்ணு இல்லைன்னு தானே அர்த்தம். ஞான உபதேசம் இல்ல, மறைக்கல்வி இல்ல, நற்கருணையை பத்தி தெரியல, ஆகவே அவனுக்கு கொடு, எல்லாருக்கும் கொடு. அடிப்படையிலேயே இந்த மறைக்கல்வி ஞானம் இல்லாததினால்தான் இவைகள் எல்லாம் சூனியமாக இருக்கின்றன. ஆகவேதான் இந்த புது நன்மை உறுதி பூசல் மறைக்கல்வியை இவ்வளவு தூரம் கண்டிப்பாக வைத்து நடத்துகின்றோம். இப்பொழுது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ஜெபங்கள், திருவருட்சாதனங்கள், இவைகளின் அடிப்படையில் கட்டப்பட்ட இந்த மறைக்கல்விதான் அவர்களுக்கு ஆதாரம். அந்த அடிப்படை இல்லை என்றால் இப்படி வரும் கேள்விகள். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது தானே நன்மை. நன்மைனா என்ன? எல்லாம் ஒரு பிரசாதம் தானே. அப்ப நன்மையில் இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா, நன்மையில் இருக்கிறது அந்தோணியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் இங்கே சொல்லலாம். முதல் கிளாஸ்ல பிரதர் வந்தோட முதல் கிளாஸ்ல இயேசுக்கு தாய் தகப்ப யாரு அது கரெக்டா சொல்லிட்டான். தேவ மாதா சூசேப்பரு. தேவமாதாவுக்கு யார் அப்பா அம்மா அப்படின்னு கேட்டா அண்ணம்மான்னு சொன்னா, இன்னொன்னு அந்தோணியாரை கொண்டாந்துட்டான். குடும்பத்துல குழப்பம் உண்டாக்குற மாதிரி வேதத்திலேயே குழப்பம் கொண்டாந்துட்டான். அந்தோணியாருக்கும் அண்ணம்மாளுக்கும் முடிச்சு போட்டான். இப்படி இருந்தால் எப்படி மறைக்கல்வி ஞானம் வருவது? ஆகவே இயேசு அழைக்கிறார், எல்லோரையும் அழைக்கிறார். அழைப்பு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அந்த அழைப்பை பெறுவதற்குரிய தகுதியை நான் எப்படி பெறுகிறேன்? நம் வாழ்வின் மையமாயிருக்க தமது வாழ்வையை எடுத்துச் செல்ல நம்மை அழைக்கிறார். அவர் அளிக்கும் வாழ்வு இறைவனுடைய வாழ்வாக இருக்கிறது, வாழ்வாகவே இருக்கிறது. Drink of it all of you, for this is my blood of the covenant, poured out for many for the forgiveness of sins. அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் உடன்படிக்கைக்கான என் ரத்தம். உங்களுக்காகவும் பலரின் பாவ மன்னிப்புக்காகவும் சிந்தப்படும் என் ரத்தம். Straight street leads us in the right direction. When straight street is our main street, then we will see Saul's change to Paul's, sin to salvation, division to reconciliation, sickness to health, death to life. நேரான சாலை சரியான திக்கில் நம்மை அழைத்து செல்கிறது. நேரான பாதையே நம் பிரதான பாதை என்றால், சவுல் பவுலாக மாறுவதும், பாவம் மீட்பாகவும், பிரிவு உறவாகவும், நோய்கள் நற்சுகமாகவும், சாவு வாழ்வாகவும் மாறுகிறது. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்பினால் முழுமையாக பீடிக்கப்பட்டு அது உள்ளே அமர்ந்து ஆட்சி செய்யும் பொழுது இன்பம் என்பது, மகிழ்ச்சி என்பது, நிறைவு என்பது தானாக சிறப்பாக நமக்கு கிடைக்கும். ஆகவே இதுதான் நற்கருணை அன்பு. யூக்கரிஸ்ட் இஸ் too big a gift to admit any ambiguities and reductions. நற்கருணை என்பது மிகப்பெரிய கொடை, it's a gift. இதில் மாற்று கருத்தோ குறைத்து மதிப்பீடோ இருக்க முடியாது. ஆகவே மனுக்குலத்துக்கு இறைவன் கொடுத்த, இயேசு கொடுத்த மிகப்பெரிய கொடை இந்த நற்கருணை. அதுதான் நம்முடைய கோவிலில் பங்கு, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வில் மையம். இந்த நற்கருணையை நான் எப்படி விசுவசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், நம்பிக்கை கொள்கிறேன், அதை பிறருக்கு பகிர்கிறேன் என்பதை நாம் சிந்தித்தல் நல்லது. நற்கருணையை பற்றி எழுதிய சுற்றுமடலில் இவ்வாறு கூறுகிறார்: The church lives from the Eucharist. It is fire because the Eucharist is ardent. திருச்சபை நற்கருணையினால் வாழ்கிறது. அது நெருப்பு, ஏனெனில் நற்கருணை உயிரூட்டம் உள்ளது.
ஒவ்வொரு பங்கும், பங்கு ஆலயம், பங்கு மக்கள், அவர்களுக்கு மையமாக இருப்பது நற்கருணை. The nucleus of a parish is the Eucharist. ஆகவேதான் அந்த நற்கருணை ஆராதனை, நற்கருணை சந்திப்பு, நற்கருணை மன்றாட்டு, நற்கருணை பவனி இவைகளை சிறப்பிக்கும் பொழுது அந்த விசுவாசத்தை வெளிக்கொணர்தல் வேண்டும். இந்த பவனிகள் நடத்தும் பொழுது அதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துதல் சிறந்தது. குருத்து ஞாயிறு நாம் சிறப்பான காரியம் ஒன்று செய்தோம். இங்கே கிழக்கிலிருந்து காக்காயந்தோப்பிலிருந்து ஒரு குழு, இங்கே மேற்கிலிருந்து இதய ஆசிரமத்திலிருந்து இன்னொரு குழு குருத்தோலைகளை ஏந்தி இந்த வீதிகளில் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஓசானா என்பதை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார்களே, அதுதான் பவனி. நமக்குள்ளாரே சுத்திக்கிட்டா நமக்கு தெரியும் இயேசு ராஜா யாரு அப்படின்னு, மற்றவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா? நற்செய்தி அறிவிப்பு என்பது பிறருக்கு அறிவித்தல். இதோ இந்த நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவர் தான் நாங்கள் வணங்கும் தெய்வம். அவர்களுக்கு அது ஒரு வெள்ளை அப்பம், ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அவர்தான் ஆண்டவர் என்பதை விசுவசிக்கிறோம் என்பதை பிறருக்கு காட்டுதல். அது நெருப்பு, ஏனெனில் நற்கருணை உயிரூட்டம் உள்ளது. The Lord does not leave us alone on this journey. He is with us. Indeed, He wishes to share our destiny to the point of identifying with us. நம் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் நம்மை தனித்து விடுவதில்லை. அவர் நம்மோடு, மேலும் நமது இலக்கை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். நம்மை தம்மோடு ஐக்கியப்படுத்தும் எல்லை வரை நாம் அவரோடு சேர்கின்ற வகையில். நேற்று ஒரு வீட்டிலிருந்து ஒரு மகள் தன் அந்த தாய்க்கு வெள்ளிக்கிழமை தோறும் நன்மை கொடுப்பது வழக்கம். அது சண்முகாபுரத்தில் தூரத்தில் இருக்கிறது. அம்மா, நீ வெள்ளிக்கிழமை பூசைக்கு வா, உனக்கு நான் நன்மையை ஒரு சிறிய அந்த பிக்ஸ் என்ற கிண்ணத்தில் தருகிறேன், நீ எடுத்துக்கொண்டு உன் தாய்க்கு போய் நன்மை கொடு. ஃபாதர், நான் தகுதி இல்லை ஃபாதர், நான் எப்படி ஃபாதர் நன்மை எடுத்துட்டு போக முடியும்? நன்மை வாங்குறீல்ல, நாக்கால நன்மை வாங்கி இயேசு நம் உள்ளத்தில் வருகிறார் அல்லவா, அவர் நம்மோடு ஐக்கியமாகிறார் அல்லவா, அவரை பெறுகின்ற தகுதியை பெற்று நாம் அவரை சுமந்து செல்ல தகுதி இருக்கிறது. ஆதிகால கிறிஸ்துவர்களிலே அந்த சிறுவர்கள் சிறையில் இருப்பவர்களுக்கு நன்மை எடுத்து சென்றார்கள். அதில் ஒருவன் தான் பங்கராஸ். சிறையில் இருக்கக்கூடிய திருத்தந்தைக்கு அவன் நன்மை எடுத்து சென்றான். ஆகவே பாருங்க, இப்ப நன்மை எடுக்கிற பணி அது எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு பள்ளிக்கூடம் நடத்தணும், எங்களுக்கு மற்ற காரியங்கள் நடத்தணும், இதெல்லாம் பங்கு சாமியார் பார்த்துங்க, உங்க வேலை. பங்கு சாமியார் தனிவாக எத்தனை பணிகளை செய்ய முடியும்? ஆகவே இந்த நற்கருணை பக்தி இருந்தால் நான் முன்வந்து தாராளமாக செய்வேன், இது என் பணி அல்ல என்று அல்ல. நன்மை கொடுக்கறது கூட சகோதரிகள் வருவதற்கு தயங்குகின்றனர். வெளிநாடுகளில் யூக்கரிஸ்டிக் மினிஸ்டர்ஸ் என்று இருக்கிறது, அவர்களை தயாரித்து தான் நன்மை கொடுக்க வைக்கிறது. நம்ம தான் குண்டு சட்டிக்குள்ளார குதிரை ஓட்டிக்கிட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை பெறுவதற்கு எப்பொழுது தகுதி பெற்றிருக்கிறோமோ ஆண்டவரை சுமந்து செல்வதற்கும் தகுதி பெற முடியும். முழந்தால் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, you are the bread of life, the heavenly food that sustains us now and that produces everlasting life within us. May I always hunger for you and be satisfied in you alone. ஆண்டவராகிய இயேசுவே, நீரே வானின்று இறங்கி வந்த உயிரளிக்கும் உயிருள்ள உணவு, உம்மிலே தாகம் கொண்டு உம்மிலே நிறைவடைவேனாக. இந்த நற்கருணை வழியாக எம் வாழ்வை நீர் முழுமையாக உம்முடைய தெய்வீக தணலிலே பற்றி எரிய செய்கின்றேன். அந்த உமக்காகவும் உம்முடைய விழுமியங்களுக்காகவும் உம்மை பிறருக்கு கொடுக்கக்கூடிய வகையில் தாராளமுள்ளவனாகவும் தியாகம் நிறைந்தவனாகவும் இருக்க செய்திருளும். ஏற்று வர வருடம் இறைவா காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். வாழ்த்து பெறுவாராக. எல்லையில்லாத அன்பாலே உம் ஏக மகனை எமக்களித்த பிதாவே, ஏற்றருள்வீர் என் பலி பொருளிதனை. கல்மனம் வெயில் முன் பனிமலை போல, கல்மனம் வெயில் முன் பனிமலை போல கசிந்துருகிடுமே உம் நினைவாலே.
இல்லாத அன்பாலே உம் ஏக மகனை எமக்களித்த பிதாவே ஏற்றருள்வே பலி போல் இதனை. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே புகழ். மரியே வாழ்க. அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.